ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் இப்போ பாட்காஸ்ட்டாகவும் அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னையோட எபிசோட்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே வந்து சேவை தான் கட்டுறாங்க. சே வந்து ஒரு ப்ரொஃபஸரை வந்து வச்சு செய்யு செஞ்சுக்கிட்டே இருக்கா. நீங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணுறீங்க, நீங்கள் யார் என்னென்னலாம் பார்க்கவே மாட்டீங்க, கேர்ள்ஸாக பாய்ஸான்னு. ஸோ ஓவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த ப்ரொஃபஸரும் வந்து நீ என்ன பேசுகிறேன்னு தெரியுதா, உனக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொங்கிட்டே இருக்கான். ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த ப்ரொஃபஸர் யாருன்னே சொல்லி காட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாள் கிளாஸ்க்குள்ளே அந்த ப்ரொஃபஸர் வந்த உடனே கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்கர்ட் போட்டு வந்ததுனால எனக்கு எங்கே பார்த்து பேசணுன்னே தெரியல, கீழேயே பார்த்து பேசணுன்னு தான் தோணுதுன்னு சொல்லிட்டு பயங்கர மோசமாக பேசுகிறான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் பசங்க ஒரு மாதிரி தப்பாகவே பார்க்குறாங்க, நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸையே தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். பொண்ணுங்களே ஒரு மாதிரி தப்பாகவே போர்ட்ரே பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே கரண்ட்டில் காட்டுறாங்க. கரண்ட்டில் வந்து ஏஜியும் வந்து நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கு ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோம். எல்லாருமே பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவளும் வந்து ஃப்ரண்ட்டில் நின்ன உடனே அவள் வந்து சின்னதாக ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கா. அந்த ஸ்கர்ட்டை பார்த்தோன்னே அந்த ப்ரொஃபஸர் வந்து அவளை பார்த்து பேசாமல் அவள் கால் கீழேயே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு மாதிரி தப்பாகவே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை இவன் பார்க்குறத பார்த்துட்டு ஏஜியும் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. அவளால் ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கவே முடியல. இவன் ஒரு மாதிரி தப்பாகவே பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொஃபஸரும் டென்ஷன் ஆகி, நீ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே பீரியடே முடிஞ்சிடும் போல், உன் ஸ்கர்ட் மாதிரி கொஞ்சம் ப்ரெசன்டேஷனை கட் ஷார்ட் பண்ணி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். வேர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணோடனே அவளுக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக போயிடுது. எல்லார் முன்னாடியும் இப்படி அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு சலூனில் வேலை செய்யணுனாலும் நாலேஜ் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். நீ இந்த நாலேஜை வச்சுட்டுலாம் எப்படி இந்த பாஸ் பண்ணுவ எம்பிஏவை அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கர ஆஷா பேசுகிறான் எல்லார் முன்னாடியும். எல்லாருமே வேறு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க அல்லக்கை கேங் அந்த பாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி ஏதோ ஸ்டாண்டப் காமெடி பார்க்குற மாதிரி அப்படியே கலாச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை வேறு ஷென் பார்த்துட்டு, இது இப்போவும் நடக்கலை, இது எப்போவுமே தான் நடந்துகிட்ருக்கும், இந்த ஆள் இன்றைக்கி நேற்றா இப்படி பண்ணுறான், எப்போவுமே தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான், யாரும் கேள்வி கூட கேட்க மாட்றாங்க, ஏன்னா இவன் கீழே தான் எங்கள் மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே நினச்சிக்கிட்டே இருக்கான். அந்த ப்ரொஃபஸரும் வந்து நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கே உன் பாய் ஃப்ரெண்டோட போகிறதுக்கு தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியா, அது மட்டும் தான் உன் மைண்டில் இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடறான். இதை வேறு அந்த அல்லக்கை பாய்ஸ் பார்த்துட்டு பயங்கரமாக சிரித்து கலாச்சிக்கிட்டே இருப்பானுங்க. இதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப அவமானமாக போயிட்டு கையில் இருக்க பேப்பரை வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன அழுகுறியா என்ன, கவலைப்படாத, உனக்கு ஃபெயிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னால் எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி வேறு பேசிடுவான். இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா, பேட் டச் பண்ணுறீங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அது உங்களுக்கு புரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த அல்லக்கை கேங்கில் இருக்க ஒரு பையன் வந்து வந்துட்டாடா ஃபெமினிஸ்ட்டு, இவளுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா எல்லாத்தையும் குறை சொல்கிறது தான் வேலை, உடனே ப்ரொட்டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருவா, நீதி நேர்மை நியாயம்லாம் சொல்லிட்டு பயமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த ப்ரொஃபஸரும் வந்து அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா, நீ என்ன சொல்கிறேன்னு தெரியுதா, நான் என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணேன், எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே, எங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆமாம் நீ நீங்கள் வந்து அவளை பேட் டச் பண்ணீங்க, பத்ததுக்கு அவளை ஸ்கர்ட் போட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை தப்பாக வேறு பார்க்குறீங்க, அதை வந்து தப்பாக கம்பேர் பண்ணி வேறு பேசுகிறீங்க, நீங்கள் இவளை மட்டும் இல்லை எல்லாரையும் நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்குது, எங்களால் ப்ரெசன்டேஷனையும் கிளாஸையும் கவனிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்னது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே யாருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அல்லக்கை கேங்கை பார்த்து கேட்டோன்னே, ஐயோ சார் நீங்கள் வேறு, எனக்கு உங்கள் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும், நீங்கள்லாம் எங்களுக்கு பயங்கரமான ரோல் மாடல், எங்களோட ஃபேவரட் லெக்சரரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொம்படிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இவனுங்க சொம்படிக்கிறத பார்த்துட்டு உடனே ஏஜிக்கிட்ட வந்து உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்று அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. சரி ஓகே, இங்கே யாருக்கெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது கை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கேட்குறான். உடனே யாருமே கை தூக்காமல் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஷென்னு வந்து இப்படி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், யாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க, இங்கே யாராவது ஒருத்தர் பேசினா தான் உடனே எல்லோரும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சும்மா ஆமா சாமி போடுவாங்களே தவிர இங்கே யாரும் ஆனால் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. சரி இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நானே கை தூக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே கை தூக்கி ஆமாம் நீங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணுறீங்க, எல்லோரையும் வேர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்க, அது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை தூக்கிறா. அவள் கை தூக்கிறத பார்த்த உடனே தோகானும் வந்து ஆமாம் நீங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணுறீங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிறான். உடனே ஜெய்ஹோவும் வந்து ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறான். இவங்க கை தூக்கிறத பார்த்த உடனே ஒவ்வொருத்தராக எல்லாருமே அப்படியே கை தூக்க
ஆரம்பிச்சுறாங்க. ஆமா நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே கை தூக்கிடுறாங்க. எல்லாரும் கை தூக்கிறத பார்த்த உடனே ப்ரொஃபஸருக்கு ஒன்றுமே புரியாது. அந்த அல்ல கை கேங்க தவிர மற்ற எல்லாருமே கை தூக்கிடுறாங்க. என்னடா நடக்குது இங்கே? இங்கே நான் தான் லெக்சரர், நான் தான், இது என்னோட கிளாஸு. உங்களுக்கு எல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஏஞ்சி வெளில போங்க. நான் தான் இங்கே கிளாஸ் எடுப்பேன். நான் எப்படி எடுப்பேனோ அப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்னடா எங்களை வெளில போக சொல்கிறது? நாங்களே வெளில போகிற ஐடியாவில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏஞ்சி அப்படியே வெளில கிளம்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தரா வெளில ஏஞ்சி கிளம்புறத பார்த்த உடனே, எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அப்படியே பொங்குன்னு பொங்கிட்டே இருக்கான். அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஷென்னு வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேஜி கிட்ட வந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, அழாத, நாங்கள் இருக்கோம், நம்ம இதெல்லாம் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம், வா நம்ம வெளில போயிடலாம், நம்ம ஒரு ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கூப்பிட்டு வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ப்ரொஃபஸரையும் அப்படியே முறைன்னு முறைச்சிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே, அவனுங்க போட்டோம், நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலான்னு அந்த அல்லக்கை பாய்ஸுக்கு மட்டும் அந்த ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். கிளாஸ் எடுத்து முடித்த உடனே ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ரூமுக்கு போவான். பார்த்தா அவன் டோர் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக நோட்ஸ் வந்து எழுதி ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணுறீங்க, வேர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே நோட்ஸ் போட்டு ஒட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவனும் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க. இதை வந்து ஷென்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் இனிஷியேட்டிவ் எடுத்து. நானே இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறேன். ஸோ ஏன்னா இந்த ப்ரொஃபஸர் தான் தப்பு பண்ணுறான். ஆனால் இவன் தப்பு பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஆனால் இவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களும் பசங்களும் தான் கூனி குறுகி அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே இதை இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வந்து மீட்டூன்னு எழுதி எடுத்துகிட்டு வந்து அந்த டோரில் ஒட்டிடுவான். டோரில் ஒட்டுறத பார்த்த உடனே மற்ற கேர்ள்ஸும் பாய்ஸும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட தாட்ஸு, அவங்க வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க இந்த ப்ரொஃபஸரால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஹீஜி வந்து காலேஜுக்கு வந்துட்டுருப்பா. ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த அல்லக்கை கேங்கில் இருக்க அந்த 2 சீனியர்ஸும் வந்து பிளாக் பண்ணிட்டு, எம்மா தாயே நீ கொஞ்சம் அங்கேயே நில்லு, எங்கே வர நீ, கிட்டலாம் வராத, உடனே எங்களையும் மீட்டூவில் வந்து அப்படியே போட்டு கொடுத்துருவீங்க, அந்த ப்ரொட்டஸ்ட்டில் எங்களையும் கூட ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாலும் பண்ணுவீங்க, நேற்று கிளாஸில் என்ன காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற மாதிரியே பேசி காமிச்சு, எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழுதா மாதிரி அப்படியே அழுதெல்லாம் காமிச்சு பயங்கரமாக அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களாம் அடங்கவே மாட்டீங்களா, சும்மா ஏதாவது ப்ரொட்டஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ப்ரொட்டஸ்ட்டையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜியும் வந்து, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு நல்ல காசுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம், உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் அதை வந்து இழிவாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி கற்றுன்னு கத்திட்டு, நீங்கள் உங்களுக்கு வேறு வேலையில் போங்கடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவனை இடிச்சிட்டு அவன் பாட்டுன்னு அப்படியே போயிட்டே இருப்பான். இவனுக்கு எங்கே மச்சான் இவ்வளோ தைரியம் வந்தது, திடீர்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு நம்மளே வந்து கலாய்ச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் அப்படியே பார்த்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் க்ளப் ஹவுஸை காட்டுறாங்க. க்ளப் ஹவுஸில் பார்த்தா நம்ம சேவும் ஜியோவும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு பாட்டு கேட்டுனே இருப்பாங்க. அங்கே ஒரு சீனியர் வரான். சீனியர் வந்துட்டு சேவை பார்த்துட்டு, சே ஒழுங்காக உட்காரியா இல்லையா, நீ உட்காந்துருக்கத பார்த்தா எனக்கு எங்கே பார்க்கணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். உடனே ஜியோவும் வந்து, என் கேர்ள் ஃப்ரெண்டே சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தைரியமாக வேறு சொல்கிறியா அப்படின்னு சொன்னோடனே, ஏன்டா இவ்வளோ பொங்குற உன் கேர்ள் ஃப்ரெண்டுறதுனால, நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து செம்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாகவே பேசுகிறான். உடனே வந்து சேயும் வந்து, உனக்கு நான் ஒன்றும் நீ என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டுலாம் நான் ஒன்றும் ட்ரெஸ் பண்ணல, நான் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்காக தான் ட்ரெஸ் பண்ணுறேன், உன் பார்வை தப்பாக இருந்தால் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி விட்டுறான். உடனே அவனும் வந்து, ஐயோ தாயே நீ உடனே ட்விஸ்ட் பண்ணி விட்றாத, என்னையும் அந்த மீட்டூவில் கோத்து விட்றாத, உங்களுக்கு என்ன இப்போது, நான் இங்கேருந்து வெளில போனோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே யார் சீனியர் யார் ஜூனியர்னே தெரில, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்ககிட்டே அங்கேருந்து வெளில போயிடுறான். ஸோ இவன் வெளில போகிறத பார்த்துட்டு ஜியோவும் சேயும் வந்து அவன் பேசுகிறதெல்லாம் அப்படியே பேசி காமிச்சிட்டு, அவன் இருக்கான் லூசு பையன், சரியான காமெடி பீஸு, அவனுக்கு வேறு வேலையே இல்லை, சரியான பூமர் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு அவங்க பண்ணு திருப்பியும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே ஷென்னை காட்டுறாங்க. ஷென்னை வந்து அந்த அல்லக்கை கேங்கில் இருக்க 2 பசங்க வந்து பிளாக் பண்ணிவிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ அடங்க மாட்டியா என்ன, நாங்கள் தான் சாரி கேட்டோம்ல, எங்கள் லைஃப் ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ணிவிட்டு, அன்றைக்கி நாங்கள் தெரியாமல் தான் அந்த மாதிரி பண்ணோம், நாங்கள் ஒன்றும் இன்டென்ஷனில் பண்ணல, ஏதோ நாங்கள் வேணுன்ட்டே பண்ண மாதிரி அதை சாரி கேட்டோம், அத்தோடு விடாமல்
ஏதோ நோட்டீஸ் போர்ட்லலாம் போயிட்டு எங்கள் பேரெல்லாம், எங்கள் சேட்டெல்லாம் எடுத்து போட்டு, எங்கள எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம, எங்க வீட்ல வேற போட்டு குடுத்துட்டீங்க. இப்போ எங்க வீட்லேருந்து வேற எங்கள தொரத்தி விட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ நாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாம எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ அவனுங்க பாதிக்கப்பட்டா மாரி இவகிட்ட வந்து நியாயம் கேட்டுட்ருப்பாங்க. இவளால தாங்க முடியாம, "டேய் நானும் போனா போதுன்னு பார்த்தா என்னடா நடக்குது இங்க? ஏதோ நீங்க பாதிக்கப்பட்டா மாரி சீன் போட்டுருக்கீங்க. உங்களால நாங்க தான்டா பாதிக்கப்பட்டோம். நான் தான்டா பாதிக்கப்பட்டேன். இன்னும் எத்தனை பொண்ணுங்க உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் தான்டா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். நாங்கள் தான்டா இந்த மாதிரிலாம் பேசணும். எங்கள் டைலாக்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு திட்டுன்னு திட்டிடுறா அவனுங்கள. ஸோ அவனுங்களும் வந்து நாங்கள் தான் சாரி கேட்டோமே, அப்படி இருந்தும் நீ என்ன இவ்வளோ சீன் போட்டிருக்க, ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக பேசிடுறாங்க. பேசின உடனே ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், இதை விடலாம் போகிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து, "என்னாடி நீ அடங்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கிட்டு வந்துருவான். கை தூக்கி வந்தோடனே இவளு தான் மார்ஷல் ஆர்ட் கிளாஸ்லாம் போகிறாள்ல, உடனே கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பிளாக் பண்ணிடுறா. "ஐயய்யோ தாயே என்னை விடு, தெரியாமல் உங்ககிட்ட நீ யாருன்னு தெரியாமல் வாய் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் அங்கே வந்து அப்படியே ஓடிடுறானுங்க. ஓடின உடனே இவளும் வந்து, "டேய் மரியாதையாக ஓடிடுங்க, இதுக்கு மேலே என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், கையை காலை உடச்சி போட்டுருவேன். இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும். நாங்க ஒன்றும் பேக்கப்லாம் வாங்க போறதில்ல. உங்கள சும்மாவே விடமாட்டோம். உங்கள மாரி ஆளுங்கள சும்மாவே விடமாட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அப்படியே கூச்சல் போட்டுட்டே இருக்கான். இத வேற செம்ம ஷாக்ல வந்து பின்னாடி தோகான் நின்னு, "எம்மா தாயே என்னடி பண்ணிட்டு இருக்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி கேட்டுட்டே இருக்கான். உடனே ஷின்னும், "ஏய் நீ எப்படா இங்க வந்த? பார்த்தல்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ எப்படி கலக்கிட்டோம்ல, எப்படி ஓட விட்டோம் பாரு. இதுக்கப்புறம் உனங்களுக்கு மரியாதையே இல்ல. ஓட தான் விடப்போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "ஆமா நம்ம இதுக்கப்புறம் ஒண்ணா சேர்ந்தே இவனுங்கள ஃபேஸ் பண்ணலாம். வா இப்போ வந்து ஹக் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜாலியா நின்னுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்க கட் பண்ணா ஈவினிங் காட்டுறாங்க. ஈவினிங் வந்து எல்லாரும் அவங்க வீட்ல உட்காந்து ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு இந்த மாரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. உடனே ஜியோவும் வந்து, "ஏய் ஷின் உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டில நீ ஒரு மொக்கையா ஒரு கேமு எல்லாருக்கும் அப்படியே விளையாடலான்னு சொல்லிட்டு பண்ணியே" அப்படின்னு சொல்லிட்டு டப்ளிங்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு ஷின்ன வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். "ஏய் போதும்டா நிறுத்து. ஏன் என்ன எம்பரேசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நெக்ஸ்ட்டு தோஹான் பண்ண அந்த கேமை வந்து எல்லாரும் பண்ணி தோகான கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. சரி ஓகே நம்ம எப்போ கடைசியா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு கேட்டவுடனே, "ஏய் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த சீனியர் பண்ண காமெடி எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா இந்த ஜியோவும், சேவும் வந்து பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்த சீனியர. "ஏய் நான் எதுக்காக இங்க வந்தேன்னு தெரியுமாடா? இந்த தோஹான் வேற நடுவுல பூந்து கெடுத்து விட்டானேன்னு" சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே ஷின்னும் வந்து, "ஏதோ நேத்து நடந்த மாரி இருக்கு. பட் ஆனா ஒரு அகாடமியே முடிஞ்சிடுச்சு. வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. உடனே சியும் வந்து, "ஆமா, ஏதோ நேத்து நடந்த மாரி தான் இருக்கு. நான் உங்களோட பயங்கரமா ஃபன் பண்ணியிருந்தேன். உன் கூடயும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "ஆமாண்டா செல்லம்ன்னு" சொல்லிட்டு அவளும் அப்படியே கொஞ்ச ஆரம்பிச்சிடுறா. உடனே அங்க எல்லாருமே, "ஏய் நாங்க எல்லாருமே இருக்கோம். கொஞ்சம் அடங்குங்க. கொஞ்சம் நாங்கலாம் இருக்கோம்னு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அப்படியே எம்பரேசிங்கா எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஏஜியும் வந்து, ஆமா ஷென்னு எனக்கும் நெறைய பண்ணியிருக்கா. அவ இல்லன்னா சீரியஸா நான் இப்படி இருந்திருக்கவே மாட்டேன். எனக்கும் அவ நெறைய நல்லது பண்ணியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே லியோ வந்து அத அரையும் குறையுமா புரிஞ்சுட்டு, "ஏய் என்னடி சொல்ற? என்னது உனக்கு பண்ணியிருக்காளா? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். "அட பைத்தியமே! நான் ஒண்ணும் அப்படி சொல்லடா. அவ வந்து நேத்து அந்த ப்ரொஃபசர் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணானே அத சொல்றேன். ஸோ நான் என்னதான் பண்ணா? ஆனா நான் தைரியமா அத ஃபேஸ் பண்ணி தைரியமா பேச முடியாம நின்னுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பதிலு தான் வந்து தைரியமா அந்த ப்ரொஃபஸர வந்து செஞ்சு விட்டா. நீங்க தான் எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஒண்ணா இருந்து இத ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே ஓகே நம்ம எல்லாருமே ஒண்ணாவே இந்த ப்ரொடெஸ்ட்ட வந்து கன்டின்யூ பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த மாரி ஆளுங்களுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேத்து பயமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜியும் சொன்னா. அந்த சீனியர்ஸ் வந்து என்ன வந்து பிளாக் பண்ணும்போதும் சரி, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இருந்தாலும் அப்படியே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சேவும் வந்து, "பரவாயில்லையே உனக்கும் தைரியம் வந்துடுச்சுன்னு" சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே சிரிச்சு கலாய்ச்சிட்டே இருக்கான். உடனே ஷின்னும் வந்து, "ஓகே இப்போ தான் எனக்கு கம்ப்ளீட்டா ரியலைஸ் ஆகுது. நம்மளுக்கு ஒரு விஷயம் அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா, அத தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அது பைத்தியக்காரத்தனமா மத்தவங்க நெனைக்கிறாங்க அப்படின்னாலும் பரவால்ல. மத்தவங்க என்ன நெனைக்கிறாங்கலாம் ஃபீல் பண்ணாம, நமக்கு எது புடிச்சிருக்கு, புடிக்கலன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்ற தைரியம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வேணும்னு" சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே நெனச்சுக்கிறா. ஸோ அங்க கட் பண்ணா
இன்டர்வியூ போகிறத காட்டுறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ. அங்கே வந்து ஷென்னை வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஷென்னை வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் தைரியமாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ நான் அவளோட செல்ஃப் இன்ட்ரோவும் சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தன்னை அப்படியே இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ உடனே வந்து அந்த இன்டர்வியூரும் வந்து ஓகே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பயங்கர கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்பிரிட்டாகவும் பேசுகிற. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஓகே ப்ளீஸ் கேளுங்க அப்படின்னு சொல்கிறா இவளும். உடனே அவனும் வந்து ஏதோ பயங்கரமாக இவளோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பான்னு பார்த்தா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோடனே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளை வேறு கீழேருந்து மேலே ஒரு மாதிரி தப்பாகவே பார்க்குறா. அதுக்கு அவளுக்கும் அது புரிஞ்சுட்டு இவன் என்ன ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே இதுக்கு மேலே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் இந்த சொசைட்டியில் வாழ முடியாது. ஸோ இவனுங்க ரூட்டில் போயிட்டு தான் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவளும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அவனை லுக் விட ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சொசைட்டியில் வாழ முடியும். ஸோ நம்மளோட லிமிட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவனுங்க ரூட்லேயே போயிட்டு தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனை. ஸோ இதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சீசனில் ஷின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.